செவ்வாய் பயிற்சி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்காக. குரு மங்கள யோகம். உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். 8ஆம் வீட்டதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இந்த செவ்வாய் பயிற்சியானது கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். 8ஆம் வீட்டதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பொதுவாக எந்த கிரகமும் பார்வை பலம் நல்லாயிருக்கும், பார்க்குற இடத்த நல்லாயிருக்கும். ஆனால் வார்த்தையில் உஷ்ணத்தை கூட்டுவாருங்க இவர். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்கள் வார்த்தையை கேட்டாலே அலறுவாங்க எல்லாரும். இதில் 11லேருந்து 15 சூரியன் செவ்வாய் 2 பேரும் 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்பத்தில் வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் ஏற்படும். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதேமாதிரி உங்கள் விஷயத்தில் யாரையும் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் இருந்தால் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக யோசித்து பேசுவது நல்லது. நீங்கள் அவசர கொடுக்கத்தனமாக எடுத்தங்க வெளுத்தனை பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொல்லுவார், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நீங்கள் பேசிடாதீங்க. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 days அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சிக்கு குருவுக்கு செவ்வாயின் பார்வை. குரு மங்கள யோகம். உங்கள் எதிரிகளே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கிட்ட இப்படி இருப்பாங்க, திடீர்னு 2 பேர் பிச்சுப்பாங்க. ஸோ இணையாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போவாங்க, பிரிஞ்சு போனவங்க இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. நீங்கள் படபடன்னு பேசுகிறீங்க, அந்த படபடப்பு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். எப்போ அவர் பயிற்சி ஆகிறாருன்னா 14ஆம் தேதி அன்னைக்கு, மே 14ஆம் தேதி அன்னைக்கு தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு இருக்கிற வேலையில் ஒரு சின்ன சிக்கல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்காக, அதாவது நீங்கள் போய் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கௌரவத்துக்காக அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம். சில பேர் பார்த்தீங்கன்னா போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, காத்தால போவாங்க, மேனேஜர் கேட்டுப்பார், ஏன் அப்படி லேட்டாக வர அப்படின்னா உடனே எனக்கு கேள்வி கேட்டது பிடிக்கல, நான் பேப்பர் போடுறேன். இந்த பேப்பர்னால் நியூஸ் பேப்பர் போடுறது கிடையாது. இவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் போடுறதையே அவங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. அதனால் கோபத்திலையும் விதண்டாவாதத்திலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தும். அதாவது ஒரு விதத்தில் வருமானம் வந்தாலும் செவ்வாய் கொடுத்தாலும் உங்களுடைய திமிர்த்தனத்தினால இந்த வருவாயை இழப்பது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரச அதிகாரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வயிறு, நெஞ்சு பகுதியில் நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் எரிச்சல் போன்ற விஷயங்கள், அல்சர் போன்ற விஷயங்களால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் வேளைக்கு சாப்பிட்றது கிடையாது. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய டயட் ரொட்டீனை மாற்றிக்கிறீங்க. அதனால் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்பு விஷயத்தில் நீங்கள் என்னதான் நியாயமாக இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஜரூர்தனத்தை, அதாவது அவசரத்தனத்தை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கான பரிகாரம் இந்த செவ்வாய் பயிற்சியில் 40 நாள் நீங்கள் செய்ய வேண்டிய, கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு உண்டான விநாயகர் அகவலை படித்து வாருங்கள். தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க, மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் உலகத்தில் இமோஷ்னலாக
மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் வந்து உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.